ஹேர் ஃபால் ஆகிறது கம்மியாயிட்டாலே ஹேர் ரீக்ரோத் சூப்பராக நடக்கும். ஸோ ஹேரோட திக்னஸ் வந்து லென்த் எவ்வளோ வந்தாலுமே திக்காக இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும் பவுன்சியாக. ஸோ இந்த ஹேர் பேக்ஸ் அண்ட் எப்படி நம்மளை ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். ஸோ வெல்கம் டு சாய்ஸ் நேச்சுரல் பியூட்டி. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு இன்க்ரெண்ட் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் தான், சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. இது வந்து நம்மளோட ஹேரில் வந்து கெரட்டின் உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணி வளர வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கொலாஜனையும் ஸ்டிமுலேட் பண்ணி வளர வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் வந்து ஓவராலாக ஹேர் ஃபாலை கம்மி பண்ணி நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் இருந்தாலுமே சரி பண்ணி கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரி லீவ்ஸ் தான். ஸோ இதை பற்றி நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பீட்டா கரோட்டின் அதிக அளவில் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ஹேரில் வந்து ரூட்டில் இருந்தே ஹேரை ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் ஆகுறதுலேருந்து கம்மி பண்ணி நம்மளுக்கு வந்து புது முடியையுமே நல்லா அடர்த்தியாக வளர வைக்க அண்ட் கருமையாக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டேண்ட்ரஃப் இருந்தாலுமே இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஃபங்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேண்ட்ரஃப் எது இருந்தாலுமே சரி பண்ணி கொடுக்கும். ஸோ நான் எடுத்துருக்கிற இந்த 2 இன்க்ரீடியன்ட்டுமே ரொம்பவே பவர்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட். இது ரெண்டுமே நம்ம முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையானது. ஸோ இதில் உள்ள நியூட்ரியன்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா வெங்காயம் அண்டு கருவேப்பிலை ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலை வந்து டோட்டலாக கம்மி பண்ணி அண்டு ஹேர் க்ரோத்தை வந்து நல்ல கருமையாக அண்டு வேரில் இருந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டையுமே ரொம்ப அதிக டேண்ட்ரஃப் இருக்குது, ஒரு மாதிரி இச்சினஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப எரிச்சல் ஆயிராமல். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது ரெண்டையுமே அரைச்சி ஸோ லைட்டாக வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சி இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி அதோட ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஏன் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் உள்ள அந்த டேண்ட்ரஃப்லாம் அதிகமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸோ அந்த வெங்காயத்தோல் அந்த கருவேப்பிலையோட அந்த தூசிலாம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் ஹேரில் ரொம்பவே டேண்ட்ரஃப் பிரச்சனை வரும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஆனியன் ஜூஸாக எடுத்துக்கிறேன் சொல்கிறேன். ஸோ இந்த ஜூஸை நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு காட்டனில் வந்து ஸ்பாஞ்சில் டிப் பண்ணி எடுத்து கூட நான் டைரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கால்பில் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இது ரெண்டையும் மட்டுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப இரிட்டேஷன் இருக்குது அண்டு கோல்டு அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வெங்காயங்கிறது வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு கோல்டு பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்து சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட நான் வந்து வெந்தயத்தை ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்தை வந்து அரைச்சி தான் எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதோட நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் அண்ட் கரி லீவ்ஸோட ஜூஸை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குது இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஆனியன் அண்ட் கரி லீவ்ஸோட ஜூஸை மட்டும் நீங்கள் ஹேர் ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சாலிடான ஹேர் பேக்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான இன்க்ரீடியன்ட், ப்ரோட்டீன் ஃபுல் ஒரு ஹேர் பேக் தான். ஸோ இது வந்து ஹேரை வந்து நல்லா வளர வைக்கிறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜ் ஹேர் ஃபாலை சூப்பராக கம்மி பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்க எத்தனை பேர் இந்த சியா சீடை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நான் சொன்ன மெத்தட்ஸ்லாம் யார் யார் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த சியா சீடை அப்படியே உங்களால் குடிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமான தேனாக எடுத்துக்கோங்க. ஸோ சுத்தமான தேன் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மிதக்காது, இந்த மாதிரி நல்லா அடியில் போய் ஸ்டோர் ஆகிக்கிறோம். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த சக்கரை பாகு இந்த மாதிரிலாம் கூட இப்போலாம் வந்து தேன் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல தேனா அப்படின்றத பியூரிட்டியாக இருக்குதான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா லெமன், ஒரு ஃபுல் லெமன் கூட நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் நல்லா இதை வந்து கலந்து குடிச்சிங்கன்னா இதில் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. சியாச்சிலையும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது அண்ட் இதுலேயுமே அயன் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. ஸோ இதுவும் வந்து நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட், எல்லாமே நம்ம இன்டேக் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஹேர் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஹெல்த்துக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலுமே சரி, தைராய்டு ப்ராப்ளம் அல்லது ஹீட்டு பிரச்சனை அல்லது ரொம்பவே நீங்கள் வந்து
இப்போ வந்து வெயிட் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை வந்து குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு வயிறு ஃபுல்லாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்மியாக சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மெத்தட்ஸை ஃபுல்லாக நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹேர் பேக்கை போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட ரிசல்ட் என்னங்கிறத கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலுங்கிறது டோட்டலாக கம்மியாயிரும். ஸோ எந்த சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க.